ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கஸ்டமருக்கு இன்னைக்கு காலையில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்காக இந்த ஒரு துணிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு எடுத்தால் இந்த துணிப்பை, 1000 ரூபாய்க்கு எடுத்தால் கட்டப்பை வந்து கொடுப்பாங்க. வேறு வழி இல்லை, நம்ம டைம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம், கொஞ்சம் துணி எடுத்தாலே 1 மணி நேரம் ஆயிடுது. நிறையா துணி எடுத்தால் 3 மணி நேரம் ஆயிடுது. 3 மணி நேரம் நம்ம தச்சோம் அப்படின்னா 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம். இவங்களுக்காக நம்ம துணி எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா டைமே வேஸ்ட்டாக போகுது. போகிறதுக்கு அந்த கட்டைப்பையோ இல்லை துணிப்பை அது ஒன்று தாங்க மிச்சம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அப்படியே நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். கணக்குமே அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு லைனிங் கிளாத் இருக்கா, 50 ரூபாய்க்கு லைனிங் கிளாத் இருக்கா. அவங்க என்ன ரேட்டில் எடுக்க சொல்கிறாங்களோ அந்த ரேட்லேயே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நிறையா கஸ்டமர் ஏன் தான் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வர்றாங்க, அதை வெயிட் பண்ணி லைனிங் கிளாத் கட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் அவங்களுக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்குன்னு தெரியலை. லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னா டெய்லர்ஸ்க்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மெனக்கட்டு நம்ம அவசரமாக அர்ஜென்ட்டாக நம்ம தச்சுக்கிட்டு இருப்போம். அந்த டயத்தில் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாளைக்கே கேட்டிருப்பாங்க, லைனிங் துணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் போய் கடையில் போய் நம்ம தச்சு கொடுத்துருவோம். லைனிங் துணி இல்லை அப்படின்னா மெனக்கட்டு டைம் செலவு பண்ணி கடையில் போய் ரோட்டை கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுலேயே நிறையா டைம் வேஸ்ட்டாக போகுது. அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எடுக்கும் பொழுது சேர்த்து அதை வெயிட் பண்ணி லைனிங் கிளாத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் இந்த லைனிங் துணி எடுக்கிறதுல தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால ஒரு அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் வந்து ப்ளவுஸுக்கு மட்டும் நான் வந்து மதுரையிலே பிட்டு வந்து எடுத்துகிட்டு வரலாம், 1 மீட்டர் பிட்டு வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 1 மீட்டர் பிட்டு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளவுஸுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சுடிதார், பட்டுப்பாவடை இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடைக்கு நம்ம போய் தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இந்த மாதம் டைம் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 31ஆம் தேதியோட நம்ம சேலஞ்ச் வீடியோ கம்ப்ளீட்டாக முடிய போகுது. 31 நாட்களுக்கு 30,000 சம்பாரிச்சிட்டோன்னா சம்பாதிக்கலையாங்கிறத நாளைக்கு ஈவினிங் வெயிட் பண்ணி எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இந்த 30 நாளுமே ரொம்ப சேலஞ்சாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 31 நாட்களில் தனிப்பட்ட முறையில் நான் 3 நாட்கள் வந்து லீவு போட்டிருக்கேன். அப்புறம் வாரத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு தான், ஓகேங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் வந்து நான் தைக்கவே இல்லை. இருந்தாலுமே அமௌண்ட்டு தொகை தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.